யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆனி. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி வந்து அப்படியே வந்து ரொம்ப பக்கத்தில் போயிட்டுருக்குறோம். ஸோ கம்மிங் 20th. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஹாப்பினஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு நம்ம வந்து பேசி ஆகணும் இல்லையா? நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கன்சிடரே பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஒர்க் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு ஒர்க் இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அந்த விஷயத்தோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து சிவகாசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். அது என்ன மாதிரியான கனெக்ஷன் எனக்கும் சிவகாசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சிவகாசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய பாட்டியோடைய ஊர், சரிங்களா? அங்கே வந்து ரொம்ப அதிகமாக வேலை எதில் இருக்கும் அப்படின்னா, அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு எல்லா அவங்களுடைய பசங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெடி பண்ணி ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. அங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3 மணி அந்த மாதிரியே எழுந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக வந்துட்டு சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களை கிளப்பி விட்டு துணி துவைச்சு பாத்திரம் கழுவி எல்லாம் வச்சு அந்த தூக்கில் வந்துட்டு அவங்க அந்த சாப்பாடெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தூக்கை எடுத்து அந்த வயரால் பின்னப்பட்ட அந்த கூடை இருக்கும், அதில் எடுத்து வச்சுட்டு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்து தண்ணி ஊற்றி வச்சு அதை கொண்டு போவாங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் அப்படியே சூரியன் உதயமாகிற அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேலைக்காக கண்டுக்காதீங்க, கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கரகர தொண்டையாயிடுச்சு, கோல்டு பிடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு காலை வேலையாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு தடவையும் சிவகாசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிறப்போ ரொம்ப வந்து எல்லா ஊரும் என்ன நினைப்பாங்க, எனக்கு மழை வரணும் கடவுளே, மழை பகவானே தயவு செஞ்சு மழையை கூட அப்படிம்பாங்க. பட் சிவகாசியில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் வெயில் வேணும்னு சொல்லிட்டு வேண்ட ஒரு மக்கள். ஏன்னா அங்கே ரொம்ப அத்தியாவசியமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டாசு தொழில். ஸோ இந்த சிவகாசியில் வந்து பட்டாசு தொழில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. பட்டாசு, தீப்பெட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இருக்குல்ல, நம்ம கவர்மெண்ட் புக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்களா, அந்த மாதிரியான புக்ஸு, நோட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து வந்துட்டு நிறைய அளவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க இந்த ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவகாசியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் துருன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி வந்துட்டு எறும்பு வந்துட்டு துருன்னு நைட்டு பகல் எதுவும் பார்க்காம வேலை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி இருந்ததுனால எனக்கு வந்து பாட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து குவார்டர்லி லீவ், ஆனுவல் லீவ்லாம் வருது அப்படின்னா மெயினாக தீபாவளி அன்னைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி வந்து எடுப்பாங்க அம்மனுக்கு வந்துட்டு. அங்கே வந்து அம்மன் இருக்காங்க அண்டு ஜக்கம்மா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சனமாக வந்துட்டு அந்த திருவிழா கோலமாக இருக்கும் சிவகாசியெல்லாம். ஸோ இந்த தீபாவளிக்கு நான் ஏன் சிவகாசியை பற்றி பேசணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக சிவகாசியிலேருந்து கிடச்ச பட்டாசெல்லாம் வாங்கி நம்ம வந்துட்டு நல்லா பர்ஸ்ட் பண்ணி நல்லா வெடின்னு வெடித்து செம்மையாக வந்து நம்ம கொண்டாடுவோம். அடுத்த நாள் குப்பையாகும். இருந்தாலுமே அந்த ஒரு வேல்யூ, சந்தோஷம் இருக்கு இல்லையா? இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி நிறைய வேதனைகள், வலிகளும் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இல்லாமல் காலையில் 8 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பெனி பிராண்டோடைய பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு வரும். இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு மினி பஸ், ஓகேங்களா, அந்த குட்டி பஸ் இருக்கும்ல, பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு. ஸோ அந்த குட்டி பஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் போவாங்க. காலையில் 8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஏதோ ஒன்று வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்துட்டு கம்பெனிகளில் நிறைய தீ விபத்து, வெடி விபத்து, நிறைய மரணம், இந்த மாதிரி தான் கொண்டாடக்கூடிய அந்த தீபாவளி அந்த ஒரு நாளுக்காக அவங்க 365 நாளும் வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா புது ரக பட்டாசுகள்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, டைம் கரெக்டாக அந்த ஷார்ட் விழுகுதா, மேலே போகுதா, இது எல்லாமே வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட் கரெக்டாக வரல அப்படின்னா திருப்பி மாற்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஒவ்வொன்றும் சரி, சின்ன வெடியாக இருக்கலாம், பிஜிலி வெடின்னு சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட பல மக்களுடைய கை வேலைப்பாடுகளோட தான் உங்களுக்கு வருது. இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிவகாசிக்கு போகிறப்போ எனக்கு இந்த அவங்க ஸ்பீடாக பண்ணுவாங்க.
ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்மையராக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், விளையாட்டுக்கு வந்துட்டு நான் வந்து அதை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் வந்து சரசரன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள் பொண்ணு என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணுறா, சிட்டியில் வளர்ந்தாலுமே அந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நல்லா பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பிகாஸ் அது எனக்கு புது விஷயம். அண்ட் நம்ம அதை கரெக்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாராட்டு வாங்குறதும் நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒவ்வொன்றும் ப்ராசஸ் பண்ணி அந்த வேலை ஒவ்வொன்றும் நடக்கும். ஸோ கடினமான உழைப்பு அண்ட் மக்களுடைய இழப்பு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கைக்கு ஒரு புன்னகைக்காக ஒரு பட்டாசு வந்து கிடைக்கிது. அதை வந்து தேவையில்லை எல்லாமே சரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டாசுக்கு ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசை வந்து காய வச்சு அதை வந்து கலரிங் பண்ணி அனுப்புவாங்க. இன்னொருத்தவங்க அதை கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பட்டாசு தயாரிப்பில். ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது, ஒரு ஊரே வந்து அதுக்காக வேலை பார்த்துட்ருக்குங்க. அண்ட் அவங்க உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கிறது விலை மதிக்க இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? அந்த விலை மதிப்பு இல்லாத சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மக்களையும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அவங்கக்கிட்டேயே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு கிராக்கர்ஸ் வாங்கி தீபாவளியை வந்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல். அண்டு நிறைய பேர் வந்துட்டு வெடியை கொண்டு போய் கரண்ட் கம்பத்தில் வைக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மில் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ சேஃப் அண்ட் ஹாப்பியாக வந்துட்டு இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Tinkerbell Annie.